நம்ம இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வந்து டே 21. டே 21 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டே 21ல் என்ன கற்றுக்க போகிறோன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் NOP எப்படி ரைட் பண்ணுறதுன்னு தான் கற்றுக்க போகிறோம். ஆல்ரெடி 20 கிளாஸஸ் நம்ம முடிச்சிட்டோம். 20 கிளாஸஸோட லிங்க்கும் கீழே இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கேபிட்டல் N எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கேபிட்டல் ஏக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரைட் பண்ணுவோம்ல, ஸ்மால் ஸ்லாண்ட் அண்ட் ஸ்லாண்டிங் லைன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்மால் பென் பண்ணி ஒரு ஸ்லாண்ட், கம் டவுன் ஸ்டாண்டிங், அகெயின் ஒரு ஸ்லாண்ட், அவ்வளோதான் கேபிட்டல் என். ஸ்லாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், மறுபடியும் ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங், ஸ்டாண்டிங், அகைன் ஒரு ஸ்லாண்டிங், என். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கற்றுக்க போகிற லெட்டர் ஓ. ஓ ரொம்ப ஈஸி. ஒரு பேசிக் ஸ்ட்ரோக் போடுங்க. பேசிக் ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து அப்படியே ரவுண்ட் மேக் பண்ணுங்க. ரவுண்ட் மேக் பண்ணிவிட்டு அப்படியே அதுலேருந்து இப்படி டிக் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு சிம்பல். ஓ ஓ கற்றுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பி. பி எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பி ரைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டாண்டிங் லைன் போடுறது. ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ஆப்போசிட் சைட் ஆஃப் சி இப்படியும் எழுதலாம். இல்லைனா இதுலேருந்து ஆப்போசிட் சைட் குட்டி லைன் போட்டுட்டு இதை இப்படியே கூட ஜாயின் பண்ணலாம். இது ரெண்டுமே கரெக்டு. இப்படியே எழுத வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இந்த நம்ம பேக் சைடு போடுறோம்ல, இந்த லைன் வந்து கரெக்டாக போடணும். ரொம்ப பெருசாக போயிட்டா தப்பாக போயிடும். அதனால தான் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி எழுதிக்கோங்க. பி மட்டும் ரெண்டுமே கரெக்டு தான். நான் ரெண்டுமே ரைட் பண்ணி காட்டுறேன் இப்போ எப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Okay, thank you. Bye.